சினிமா பிரேட்சகர்களுக்கு நான் நமஸ்காரம். இங்கே வருகை தந்திருக்கோம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம், மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் அவர்களே. அப்புறம் டைமண்ட் ரஜினிகாந்த் சார். ஆஹா, 1 in a million. ரஜினிகாந்த் சார். ரேர். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லணும். அப்புறம் தயாரிப்பாளர் தனுஷ் அவர்களுக்கும் டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கும் என்னைக்குமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருப்பேன். தேங்க்யூ. Everyone is yelling Kavali, Kavali, so it's very exciting, and I think it's been one of my best experiences in life to work with Rajni sir. I don't think you can work with anybody else who's such an amazing co-actor as he is, and I'm missing the team here and him here. Okay, fine. Since you spoke so many things about Rajni sir, we would like you to say that Kabbalida dialogue for us. I just know Kabbalida. That's all I know. The whole line I don't know. I'm so sorry. ஸ்பாட்ல அவர் அத ஸ்டைல்ல பண்றப்போ எப்படி இருந்தது, அந்த வைப்ரேஷன் எப்படி இருந்தது அந்த இடத்துல? So when he did that move, I wasn't there. But I have to tell you, he's such a simple man. And you're talking to him as a normal person, and the camera goes action. I mean, the director goes action, and he becomes this absolutely different, so stylized. It's amazing to watch. நான் வந்து உங்களுடைய இந்த மேட்டர் ரொம்ப பெரிய ஃபேன். அது ரொம்ப நாளாகவே உங்களுக்கு தெரியும். ஓகே, என்னது இப்போது இந்த சைமா அவார்ட்ஸ்க்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிரதர். Okay. பிகாஸ் நான் அது எப்போ கேட்டாலும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது எனக்காக அந்த வாய்ஸ் ப்ளீஸ். ஓகே. இல்லை, எனக்கு என்ன தலைவர் வாய்ஸ் பேசுறதுல வந்து எப்போவுமே சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பித்தோம், அண்ட் அவார்டு வாங்கும்போது அவர் வாய்ஸ் பேசணும்னு சந்தோஷம் தான். எனக்கு என்ன கூப்பிட்டு உனக்கு வேறு பேசவே தெரியாதானே ஒரு நங்கு நான் கொட்டு வரோன்னு பயமாக இருக்குது. எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் பேசுகிறேன்னு, பட் எனக்கு பேசுகிற சந்தோஷம் வரீங்கன்றதுனால தான் கேட்டேன். சூப்பர். இது மட்டும் வச்சுக்கிறீங்களா? இது நான் வச்சு நிறைய அவார்டு வச்சுருக்கேன், இது மாதிரி வச்சுருக்கேன். ஓகே. நான் தான் 4 எத்தனை போகிறேன் வீட்டுக்கு ஆக்சுவலாக. ஸோ சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் இன்னைக்கு சப்போஸ் வந்திருந்தாருன்னா சைமாக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன. இங்கே வருகை தந்திருக்கோம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம், மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் அவர்களே. அண்ட் நாங்கள் எல்லாரும் ரொம்ப தெய்வமாக பார்க்குற ராஜ்குமார் சாரோட ஃபேமிலியிலேருந்து புனித் சார், சிவா எல்லோரும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அண்ட் நம்ம கூட நடித்த ஹீரோயின்ஸ் எல்லோரும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா எங்கே இருந்தாலும் அதை தேடி பிடிச்சி பார்த்து தமிழ் ஆர்டிஸ்ட்டை சந்தோஷமாக வச்சுக்கிற என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களை உங்களுக்கு என்னுடைய வணக்கம். சொன்னாங்க இந்த மாதிரி சைமா அவார்டு இருக்கு சொன்னாங்க. என்னம்மா அப்படி கேட்டேன். சைமா அப்படி சொன்னாங்க. சைமா என்ன சைமா புரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படி சொன்னேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 4 ஸ்டேட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க சார், நீங்கள் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். 4 ஸ்டேட்டும் ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அங்கே நான் இருப்பேன் சொன்னேன். இங்கே வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறேன் பேசுகிறேன். இங்கே நிறைய பேர் அவார்டெலாம் வாங்குறாங்க. நமக்கு அவார்டு அதெல்லாம் வந்து அப்புறம் தான், முதல்ல ரசிகர்களோட கைத்தட்டல் அதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு. அது கிடைக்குது சொல்லி சொன்னா அப்புறம் அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எச்சச்ச கச்சச்சா. மலேசியா ரொம்ப சந்தோஷம். நாம் அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்கோம், டிசம்பரில் வருது சொன்னாங்க. லிங்கா வந்துக்கிட்டே இருக்கு. உங்களை சும்மா வேறு டைமென்ஷனில் சும்மா அதிர போதில்லை. இதே மாதிரி நீங்களும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லி அந்த திருவண்ணாமலேஸ்வரர் ஆண்டவனை வேண்டி விரும்பி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. You are big hand brother. Big fan of it. நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய ஸ்டார் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. none other than நம்ம டாலிவுட் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார். வெல்கம் டு சைமா சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் த ஷோ. ஸோ உள்ள இருக்குது. ஓகே, ஸோ இந்த படத்தில் நீங்களும் நடிச்சிருக்கீங்க ரஜினி சார் கூடன்னு கேள்விப்பட்டோம். சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததை சொல்லுங்கள். அவர் எப்படி இருப்பார் ஸ்பாட்டில், என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ்? இல்லை, அதாவது நான் தான் நர்வஸாக இருப்பேன்னு நினச்சேன். அதாவது
நடிக்க போகும்போது எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அம்மா நான் இந்த மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறேம்மா அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா கேட்குறாங்க அந்த பதட்டத்தில், ஓ தலைவர் உங்க கூட ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறாருல்ல அப்படின்னாங்க. அம்மா அவர் என் கூட நடிக்கிற ஃபஸ்ட்டு படம் இல்லைம்மா, நான் அவர் நடிக்கிற ஃபஸ்ட்டு படம்ன்ட்டு இதை தலைவர்கிட்டையும் சொன்னேன். பயங்கரமாக விழுந்து என்ஜாய் பண்ணார். அண்ட் இப்போ வரைக்கும் நிச்சயமாக நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் அந்த டைமிங்காக இருக்கட்டும். அந்த காலையில் 7 மணிக்குன்னா கரெக்டாக 7 மணிக்கு அவருடைய கார் கிளம்பிடுது. ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட லேட்டாக ஆனதே கிடையாது. அண்டு ஒரு காலையிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் போனாலும் இங்கே ராமோஜியில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ போனாலும் அந்த குளிர்லேயும் எந்த ஒரு இதையும் பொருட்படுத்தாமல் அவ்வளோ அருமையாக நடித்து வேறு லெவலில் இந்த படம் வந்திருக்கு. அதான் ஸோ தீபாவளி அன்னைக்கு வர்ற November 4th வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ சென்டிமெண்ட்டாக எனக்கும் அது ஒரு நல்ல நாள். ஏன்னா அன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ எல்லாம் சேர்ந்து சென்டிமெண்ட்டாக ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா என் லைஃப்பில் அது இருக்க போகுது. இதில் இன்னொரு கனெக்டும் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த படம் வந்து எனக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது எங்கன்னா என்னோட கல்யாண ரிசப்ஷனில் சன் பிக்சர்ஸ்லேருந்து வந்து அங்கே தான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண. ஸோ அவங்க கொடுத்த கல்யாண கிஃப்ட்டு தான் இந்த படம். ஸோ உங்களுக்கும் மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். ஸோ எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள் வந்தோடனே. Micromax Saima most stylish actor of South Indian cinema goes to Simbu. ఈ స్టైలిష్ అవార్డు ఇవ్వడానికి ఐఎమ్ గోయింగ్ టు కాల్ ముగ్గురు అందమైన భామలు త్రిష, శ్రియ అండ్ తమన్నా. தூரமாக நிற்கும் போதே பிரச்சனை, பக்கத்தில் நின்னா ரொம்ப பிரச்சனை. மலேசியா தமிழ் மக்களுக்கு வணக்கம். ரொம்ப సంతోషமாக இருக்கு. సింబు నాకు చిన్న డౌట్, అంటే ఆడియన్స్ తరపున శ్రద్ధ తరపున నాకు డౌట్. అసలు సన్యాసంలోకి వెళ్ళిపోయాను అన్న నీకు స్టైలిష్ స్టార్ అన్న వార్డ్ ఏంటి, లింక్ ఏంటి, లాజిక్ ఏంటి, ఎక్స్ప్లెనేషన్ ఏంటి నాకు తెలియాలి. இல்லை உண்மையிலே என்னென்னா ஸ்டைலிஷ் ஆக்டர்னா ஸ்டைல்னாலே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான், அது எல்லாருக்குமே தெரியும், அதில் டவுட்டே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டைலிஷ் அவார்ட் கிடச்சிருக்குன்னா ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டிசர்வ் திஸ், பட் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு சார். ரஜினி சார் கிட்ட நான் மோர் தென் கேட்குறத விட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவரை பார்த்தாலே you will just want to be a better human being. He makes everybody around him become a better human being. ஏன்னா அவர் அப்படி. சூப்பர்.